வணக்கம், அப்பச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு காடை ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ காடையை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டால் தான் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேரும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம மசாலாவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காடையில் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். காடையில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இந்த மாதிரி அழகாக நல்லா பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி தடவிக்கங்க. பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் காடைக்குள்ளே உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுருக்க காடையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டோன்னா சீக்கிரமும் காடை வேகும், எண்ணெயும் உங்களுக்கு வெளியில் தெரிக்காது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காடையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அப்போ தான் காடை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ திருப்பி போட்டுட்டு இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.